வணக்கம் நண்பர்களே, கிரைம் பேட்ரோலோட இன்றைய எபிசோட்ல ஒரு புது கேஸோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்க அனுப் சோனி. சில குற்றவாளிகளும் குற்றங்களும் ரொம்பவே கேவலமானது. அவங்களுக்காக போலீஸ், பப்ளிக், மீடியா எல்லாருமே வெறுப்புல இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் குற்றங்கள் தானே, வேற என்ன சொல்ல. 2019 அப்படி ஒரு சம்பவம் தான் நிகழ்ந்தது. இந்த மாதிரி ராட்சசன் எல்லாம் பப்ளிக் கிட்ட ஒப்படைக்கணும். நாங்களே அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்குறோம். எதுக்கு போலீஸ், எதுக்கு கோர்ட்டு? அவனை எங்க கிட்ட விடுங்க, உயிரோட கொளுத்திடுறோம். அனுப்பி வைங்க அவனுங்களே. என்ன? எதுக்கு நீ சும்மா கால் பண்ணிட்டே இருக்க? உனக்கு இப்ப என்கிட்ட இருந்து என்ன வேணும்? இன்னும் மிச்சம் மீதினே என்கிட்ட என்ன இருக்கு? வர்த்திகா, நான் சொல்றத கேளு. என்ன கேட்கணும்? நீ இந்த விஷயத்துல தலையிடாத. நான் செஞ்ச தப்புக்கான தண்டனையை நானே அனுபவிக்கிறேன். எல்லாருமே கடைசி நிமிஷத்துல கை விட்டுட்டாங்க. இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க விரும்பல. வர்த்திகா ப்ளீஸ், இங்க பாரு, நீ எக்கு தப்பா ஏதாவது பண்ணி தொலைச்சிடாத. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, நம்ம போலீஸ் கிட்ட போயிடலாம். எதுக்கு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்ற? நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்ணாத. இங்க பாரு, நான் என்ன ஹலோ ஹலோ வர்த்திகா. ஏ வர்த்திகா, என்ன பண்ற நீ? யாராவது பாத்திர போறாங்க. அப்படியா? என் செல்லத்துக்கு அவ்வளோ பயமா இருக்கா? ஏய், நான்லாம் யாருக்கும் பயப்படுற ஆள் கிடையாது. நான் நம்மளோட உறவு மேல ரெஸ்பெக்ட் பண்ணேன். பிரைவேசி. லெக்சர் கொடுக்கதான் என்ன கூப்பிட்டியா? போ, நான் பேசல. இங்க பாரு செல்லம், பாரு செல்லம். என்ன? சரி வா, கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதுக்கப்புறம் நீ என் கூட தானே இருப்ப, ஓகே? நம்ம கூடிய சீக்கிரம் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் இந்த மாதிரி சந்திக்கிறதுல த்ரில்லே இருக்காதுல்ல? அது சரி, உனக்கு த்ரில் வேற வேணுமா? பின்ன என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடியா? ஆமா. அப்ப நான் உனக்கு ஒரு பெரிய த்ரில் தரேன், வா வா. விளையாடாத. ஏ சுதா, கொஞ்சம் சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன். சுட சுட பூரன் போலி. வாவ், இந்தாங்க சாப்பிடுங்க. thank you. அது மொத்தத்தையும் என்கிட்ட மொத்தமா கொடுத்துரு. எடுத்துக்கோங்க. ராகுல், நீயும் வா. நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஒண்ணு இல்லம்மா, அது வந்து நான் இப்போ அவன் வந்தேன். கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்தா உனக்கு டைம் கிடைச்சா தானே சாப்பிடவே வருவான். கணபத் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தான், என் கையால பூரன் போலி சாப்பிடணும்னு. அதான் பண்ண. அத்தை, நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, உங்களை பேசாம கிட்னாப் பண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டு போயிடலாம்னு தோணுது. உனக்கு எப்பவுமே விளையாடுதான். ஏய் தம்பி, உனக்கு எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் கிளம்பி இங்க நேரா வந்துரு. என் பொண்டாட்டி சமையலை சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், புரியுதா? கணபத் லக்கியான பையன். ஏன்னா அவனுக்கு உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவனை மாதிரி பையன் கிடைச்சதுக்கு நாங்களும் ரொம்ப லக்கி தான். பெரிய ஹீரோ நினைப்பா உனக்கு. உனக்கு என்ன பண்ற பாரு. என்ன விடு. ஏய் ஏய் அண்ணா, ஏய் மொபைல் எடுடா, மொபைல் எடுடா. அம்மா இங்க பாரு, அண்ணன் போன் நாட் ரீச்சபிள்னு வருது. நீ மறுபடியும் ட்ரை பண்ண. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனையாவே இருக்கு. ரிங்கு போகுதா? இல்லம்மா. யாருக்கு? நீ எங்க போயிருந்த? இது என்னது? நீ மறுபடியும் அடிதடிக்கு போயிட்டியா? அட சும்மா இருமா, திரும்பவும் கச்சேரி ஆரம்பிக்காத. கச்சேரி ஆரம்பிக்காதன்னு என்ன சொல்ற? தினம் தினம் நீ அடிதடி பண்ணிட்டு இருக்க. உனக்கு அம்மாவையும் தங்கச்சியும் பத்தி கவலை இருக்கா? அப்புறம் நேத்து சுகியை அடிச்சிருக்க. ஏன்டா இப்படி பண்ண? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை கொன்னா கூட தீராது. அப்படி அவன் என்னதான் பண்ணிட்டான்? தம்பி, எங்களை வீட்டை விட்டு துரத்திராத ப்ளீஸ். உன் காலில் விழுந்து அதெல்லாம் ஒண்ணு தேவல, எழுந்துரு. உனக்கு என்ன பைத்தியமா? என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், இது என்னோட குடும்ப விஷயம். தேவையில்லாம நீ நடுவுல வராத.
அது சரி, இப்ப புரியுதுடா. நேத்து வந்த ஒரு பொம்பளைக்காக நீ இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்கல. ஏய் பொறம்போக்கு, அவன் என் பொண்டாட்டிடா. வேணாம்ப்பா, அவனை அடிக்காதப்பா. வேணாம். பாத்தியாடா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை அடிக்கும் போது கூட வேணாம்னு சொல்றாங்க பாத்தியா? இங்க பாரு, ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வீடு அத்தை பேர்ல மட்டும்தான் இருக்கு. இவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நீ முயற்சி பண்ணன்னு வச்சுக்கோ, ஏன் அப்புறம் வாழ்நாள் முழுக்க நீ ஜெயில தாண்டா இருப்பாது, தெரிஞ்சுக்கோ. அம்மாக்கும் பிள்ளைக்கும் நடுவுல 1000 இருக்கும், அதுக்கு நீ ஏன்டா பஞ்சாயத்துக்கு போன? மா, சும்மா சும்மா நான் டென்ஷன் பண்ணிட்டே இருக்காத, விடு. உன்கிட்ட நான் பேசுறேன் பாரு. இங்க நடக்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இத கொஞ்சம் பாரு. இந்த கேஸ் ஒரு கேங் ரேப் சம்பந்தப்பட்டது இல்ல. இந்த கேஸ் சீரியல் கேங் ரேப் சம்பந்தப்பட்டது. அண்ணா அண்ணா, அது நீ அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டல அண்ணா, சொல்லுங்க. சரி சுதா, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. அட ஒரு நிமிஷம், ஃபைல் எடுத்துட்டு போங்க. மாமா, டிஃபன் ஏன் எடுத்துட்டு போக மாட்டீங்க? லஞ்சுக்கு வீட்டுக்கு வரீங்க? அட நீ என்னப்பா சொல்ற? அப்பதானே உன் அத்தையை என்னால பார்க்க முடியும். ரொமான்ஸா? நீ இருக்கியே. சரி, நீங்க முதல்ல கிளம்புங்க, போங்க. ஓகே ஓகே, நான் கிளம்புறேன். அத்தை, அது அப்படியே இருக்கட்டும். என் ட்ரெஸ்ஸை நானே வாஷ் பண்ணிக்கிறேன். ஏன், உன்னோட அத்தை அம்மா இல்லைன்றதுனாலயா? அதனாலதான் ஃபார்மாலிட்டி பாக்குறியா? அத்தை, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். உன்னோட வேலையெல்லாம் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் எங்களுக்குன்னு குழந்தைங்க இல்ல, எங்களுக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். தெரியும் அத்தை. இருங்க, நான் யாருன்னு பாரு. அடா, நீங்க எப்படிங்க? அமித் எங்க போனானே தெரியல. ஃபோன் பண்ணா லைன் கிடைக்கல, ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? மாமா, இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன். அமித் எங்க போயிட்டான்னு தெரியல சார். எப்பவுமே எங்கேயுமே சொல்லாம போக மாட்டார் அவரு. ஆனா நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கா, ஒரு லைன் கிடைக்கவே இல்ல. எங்க போயிருப்பா? இதை வந்துடுறேன். அண்ணா, ஒரு நிமிஷம். அடா அமித், என்னம்மா? நீ இப்ப எங்க போற? வேலை இருக்கு, போறேன். இரு, நான் டீ எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, எனக்கு டீலாம் ஒண்ணும் வேண்டாம். நில்றா. எங்க கிட்ட சொல்லாம அவன் எங்கேயும் போக மாட்டான். அவன் கடைக்கே போகல, கடை மூடிதான் இருந்தது. அது என்ன கடை? பீடா கடை தான் சார். வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? கோபத்துல சண்டை போட்டு எங்கேயாவது போயிட்டானா என்ன? சார், எங்களுக்குள்ள அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. வேற யாரு கூடயாவது பிரச்சனை? அவன் எத்தனை பேர் கூட சண்டை போட்டான்னு யாருக்கு தெரியும்? பெரிய ஹீரோ நினைப்பா உனக்கு. உனக்கு என்ன பண்ற? அவன் சுகி அடிச்சான். விடுப்பா, அவனை அடிக்காத. அப்புறம் சுஜாதாவோட புருஷன் அவளை அடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் கூடயும் இவ சண்டை போட்டான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னான். இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, இதுல அவனுக்கு என்ன சம்பந்தம்? வைஃப் அடிச்சு கொடுமைப்படுத்துறது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை மட்டும் இல்ல, அது பெரிய குற்றம். அதுல தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அமித்தை பத்தி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். அப்படியே அவன் போனையும் ட்ரேஸ் பண்ணு. ஓகே சார். அத்தை, இந்த விஷயத்தை நீங்க ஏன் மாமா கிட்ட சொல்லாம மறைச்சிங்க? நீங்க அழாதீங்க அத்தை. நீங்க என் கூட வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். நாம போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம் அத்தை. அந்த பொறுக்கி பசங்க யாரா இருந்தாலும் சரி, போலீஸ் அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுப்பாங்க. இல்ல வேணாம். அப்ப சரி, நீங்க வரல, நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். இல்ல வேண்டாம், நீ அவங்க கிட்ட போகாத. ஏன் அத்தை? அப்புறம் என் மாடெல்லாம் காத்துல பறந்துரும்.
அப்புறம் அவங்க அதை நெட்ல போட்டுருவாங்க. அதனாலதான் சொல்றேன், இது வேண்டாம். நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. நீ தானே அமித் கூட சண்டை போட்டா? ஆமா சார். ஓ நீங்க ராஸ்கல். என் பையனை அடிக்காதப்பா, விட்டுருப்பா. அவன் எங்க அம்மாவை எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு இருந்தான் சார். அதனால தான் சார் கிட்னாப் பண்ணீங்களா? இல்ல சார், நான் எதுவும் பண்ணல சார். சார் இப்போ என்னுடைய வீட்டு விஷயங்களை யாராவது தலையிட்டாங்கன்னா அது தப்பு தானே சார்? என்னடா போலீஸ்கிட்டே பெரிய இவன் மாதிரி பேசுற? இல்லை சார், அது வந்து நான் அந்த அர்த்தத்தில் பேசல. வர்த்திகா, இங்க வாமா. சீக்கிரமா வந்து சாப்பிடுமா. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். என்னாச்சுமா? எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. சரி வா, யாரு வந்திருக்கான்னு போய் பாரு. லத்திகா, எங்க அண்ணன் எங்க போனா என்ன ஆனானே தெரியல. எங்க தெரியுமே கிடைக்கல. என்ன? சார் இங்க பாருங்களேன், பிளட் ரெயில் ரேசஸ் இருக்கு. எங்க வச்சு தான் சார் மர்டர் பண்ணிருக்காங்க. பாடியை இங்கிருந்து கொண்டு போய் அங்க வச்சு எரிச்சிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் இருக்கான்னு பாருங்க. எங்களுக்கு அங்கிருந்து 2 மொபைல் கிடைச்சிருக்கு மேடம். இந்த மொபைலை பார்த்தா எங்க அண்ணனோடது மாதிரி தான் இருக்கு. அப்ப இன்னொரு மொபைல்? அது தெரியல சார். அட சார், இந்த மாதிரி போன்ல வேற யார்கிட்டயாவது கூட இருக்கலாம்ல. நான் அவனோட அம்மா, எனக்கு அடையாளம் தெரியாதா? அங்க பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க விசாரிச்சோம். அங்க எந்த விதமான மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸும் வரலையா. இருந்தாலும் உங்க விருப்பத்துக்காக உங்க டிஎன்ஏயும் டெட் பாடியோட டிஎன்ஏயும் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன் சார் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் சொன்னல அது என் புள்ள இல்லன்னு. என் புள்ளைய பார்த்தா எனக்கு தெரியாதா? அவன் என்னை விட்டுட்டு போக மாட்டான். அம்மா மேலயும் தங்கச்சி மேலயும் அவன் உயிரிய வச்சிருக்கான். அவன் எப்ப பார்த்தாலும் கடையில தான் இருப்பான். நீங்க தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம என் புள்ளைய கண்டுபிடிச்சு கொடுங்க ப்ளீஸ் சார். நீங்க கொஞ்ச நேரம் ஆழமா அமைதியா இருங்க. நீங்க சம்மதிச்சீங்கன்னா உங்க டிஎன்ஏயும் டெட் பாடி டிஎன்ஏயும் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு ப்ரொசீஜர். நான் தான் சொல்றேன்ல, அவன் என் அமித் இல்ல. கிரண், உன் அண்ணன் அமித்தை யாரும் கொல்ல இருக்க மாட்டாங்க. எப்போ மீட் பண்ணலாம்? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இன்டர்நெட் ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படி ஒன்றும் நம்பிட முடியாது. ஏன், உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது இன்டர்நெட்ல ரொம்ப மோசமான விஷயம்லாம் நடக்குதுல்ல. அப்படியா? நான் கூட என்ன செஞ்சிருக்கேனோ அது யார் கூடவும் யாரும் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஹே, நீ என்ன பைத்தியமா? எதுதான் சொல்லிட்டு இருக்க? பைத்தியம்தான் உன்னோட விஷயத்துல. மேம் பீஸா. யார் ஆர்டர் பண்ணது? நீலு மேம் தான். நான் போய் பணம் எடுத்துட்டு இல்லை, வந்துடுறேன். பேமெண்ட் பண்ணிட்டாங்க. சரி. நீ சரியான பைத்தியம் தான், இஷ்டத்துக்கு பேசுற. ஹலோ பேபி, உனக்காக பீஸா வந்திருக்கு. பீஸாவா? நான் ஆர்டர் பண்ணலையே. அதான் உன்னோட பீஸா? நீ அனுப்புனியா? சரி, நீங்க இதை என்கிட்ட கொடுங்க. தேங்க்யூ. நான் போட்டுமா? நீங்க போங்க. நீ சரியான ஆளுதான். எனக்கு பீஸா பிடிக்கும்னு உனக்கு எப்படிடா தெரியும்? எனக்கு தெரியும் உனக்கு பீஸானா ரொம்ப பிடிக்கும்னு. ஒரு நிமிஷம், உனக்கு தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு. பீஸா எடுத்துக்கிட்டு நானே அங்க வந்துருவேன் தெரியுமா? அதெல்லாம் முடியாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு சார். முதுகுல கத்தியால குத்தி இழுத்துருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம பாடி ஃபுல்லா டீகம்போஸ் ஆயிருக்கு சார். அது மட்டும் இல்லாம டெத் ஆன டைம் வந்து ஏப்ரல் 13 2 மணிக்கு மேல. சார் இது கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஜெனரல் கால்ஸ் தான் சார். ஆனா சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நம்பருக்கு ரெகுலரா பேசியிருக்காரு. டெத் ஆகிறதுக்கு முன்னாடி கூட அந்த நம்பர் கிட்ட தான் பேசியிருக்காரு சார். இது யாரோட நம்பர்? சார் அவங்க இவரோட பொண்ணு வர்த்திகா. உனக்கு அமித்த தெரியுமா? சார் அது அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. அது அவர் என் ஃப்ரெண்டு கிரனோட அண்ணன். சரி. ஆனா கிரண் தான் சொன்னா இன்னும் டிஎன்ஏ ரிப்போர்ட் வரலன்னு.
அப்படின்னா உனக்கு அமிதா பர்சனலா தெரியவே தெரியாதுல்ல? அப்படின்னா அவன் சாகிறதுக்கு 2 நாள் முன்னாடி நீ எதுக்காக அவங்ககிட்ட அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? சொல்லு வர்த்திகா. அட அம்மாடி, என்ன அமைதியா இருக்க? சொல்லு, எதுவாக இருந்தாலும் சார்கிட்ட சொல்லு. அது என்னன்னா சார், ஒரே காலனியில் தங்கியிருக்கால, அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கா. சார் அது வந்து இவ அவன்கிட்ட எப்பவுமே பேச மாட்டா. அவன் தான் இவகிட்ட அடிக்கடி கால் பண்ணி தொந்தரவு பண்ணுவான். அட என்ன சொல்ற நீ? என்ன மன்னிச்சிடுங்க, அந்த விஷயத்த நான் தான் உங்ககிட்ட சொல்லல. ஆனா சார், அவன் நல்ல பையனே இல்ல சார். வர்த்திகாக்கு அடிக்கடி கால் பண்ணி நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன், உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடிக்கடி சொல்லுவான் சார். வர்த்திகாவே தான் என்கிட்ட வந்து சொன்னா. அப்ப நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே? நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு கால் பண்றதை நிறுத்திட்டான். அதனால தான் நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. ஆனா சார், அவங்க ஃபேமிலியை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பாவம், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா சார், அவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. அவனுக்கு வயசுக்கு வந்த தங்கச்சி இருக்கா. அவன் விடாம என் பொண்ணை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். சரி இங்க பாரு, மண்டே நான் காலேஜுக்கு வரேன், அப்போ உன்னை பார்க்க வருவேன், சரியா? நீ மறுபடியும் ஏதாவது அனுப்பியிருக்கியா? நீ அதை போய் பாரு. இங்க பாரு, வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். இல்ல, அவனுங்க என்ன அவங்க மொபைல்ல வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நடந்தது எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் ப்ளீஸ், அவன் மேல உயிரை வச்சிருக்கேன்ல. நான் உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுறேன். அப்பா அம்மா கிட்ட என்னன்னு சொல்ற? எதுக்காக நீ என்ன கம்பல் பண்ற? நான் தான் சொல்றேன்ல, நான் கூட எங்கேயும் வர விரும்பல. நீ முதல்ல இங்க இருந்து போ. நான் சொல்றேன்ல, கிளம்பு முதல்ல. என்ன தனியா இருக்க விடு. சார், சார் பாடியோட டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்தாச்சு சார். அமித்தோடுதா? ஆமா ஆமா. வாழ்க்கையில தோத்து போறவங்க எல்லாருமே பலவீனமானவங்கன்றது இல்ல. யார சொல்லணும்னா, போராட தைரியம் இல்லாத எல்லாரையுமே அப்படிதான் சொல்லணும். அவங்களோட அந்த வீக்னஸ் தான் குற்றவாளி தன்னுடைய பலமா மாத்திட்டு இருக்கான். ரேப் நடந்திருக்கு, ஆனா அவங்களுக்காக யாரும் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தரவே இல்ல. பாதிக்கப்பட்டவங்களும் கொடுக்கல, ஏன்னா அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடும் நினைச்சிட்டாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இவங்க அவங்கள காப்பாத்தல, அவங்க அவனை காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லணும். தப்பு பண்ணவங்களை இன்னும் தப்பு செய்ய வச்சுட்டாங்க. ஒரு குற்றத்தை எவ்வளவு நாளைக்கு தான் மறைச்சு வச்சாலும் ஒரு நாள் கண்டிப்பா ஓபன் ஆயிடும். இந்த கேஸ் விசாரணையில போலீஸ் கிட்ட ஒரு பெரிய க்ளூ கிடைச்சிடுச்சு. சார் சார் நமக்கு 2 ஃபோன் கிடைச்சதுல, அதுல ஒரு ஃபோன் அமித்தோடது சார். அந்த ஃபோன் கிளீனா இருக்கு, ஆனா இன்னொரு ஃபோன் கிடைச்சதுல அது அவர் தான் தெரியல சார். சார், இதுல இருக்க ஐஎம்ஐ நம்பர் கூட டம்மி தான். சிம் வாங்கியிருக்கிறது கூட ஃபேக் நம்பர் தான். அந்த மொபைல்லேருந்து கொஞ்சம் டேட்டா கிடைச்சிருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். சார், விட்டல் கேஸோட ரிப்போர்ட் வந்துருச்சு சார். அதை அங்கே வச்சுட்டு நீங்கள் போங்க சார். இதுல 2வது அக்கவுண்ட் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டர். பாஸ்வேர்டு வந்து TRAB. TRAB-யா? எதுக்காக இப்படி ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணியிருக்கணும்? சார், இந்த வீடியோஸை பாருங்க சார், உங்களுக்கே புரியும். ஏய், க்ளோஸ் பண்ணு. இல்ல சார், அது வெறும் ஒரு வீடியோ மட்டும் இல்ல. இந்த மாதிரி 12 பொண்ணுங்களோட வீடியோ இருக்கு. அப்புறம் இங்கே பாருங்க.
என்ன விட்டுருங்க. ஏய், இது அமித்தோட தங்கச்சி கிரண் தானே? ஆமாம் சார். அவளையும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. உனக்கு நடந்த விஷயத்தை ஏன் எங்க கிட்ட மறைச்ச? சார் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. நடந்திருக்கு. அதுக்கு உண்டான எவிடன்ஸும் எங்க கிட்ட இருக்கு. நான் இத பத்தி யார்கிட்ட எதுவும் பேச விரும்பல சார். நீ எதையும் மறைக்காம எங்க கிட்ட சொல்லு. இந்த வீடியோ உன் அண்ணன் டெட் பாடி கிட்ட இருந்த போன்ல இருந்து கிடைச்சது. அதுல எப்படி வந்துச்சு? எடுத்துக்க. அத்தை, இவனுங்க அப்படிதான் ஏதாவது குறும்புத்தனம் பண்ணிட்டே இருப்பானுங்க. இது குறும்புத்தனம் பண்ற வயசு தானே அத்தை? சார் இந்த கிரண் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். கிரண் எதையும் சொல்ல மாட்டேங்கிறான்னா வர்த்திகா கிட்ட கேட்டுப்பாரு. வர்த்திகா, உன்னை பார்க்க சார் வந்துட்டு இருக்காருமா. ஓகே சார். அந்த பொண்ணு வர்த்திகா சோஷியல் மீடியாவில் ஏதோ போஸ்ட் பண்ணியிருக்காளா? என்னது? நீ உடனே கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் பண்ணு. என்ன ரிங் போகுதா? நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். சார் ரிங் போகுது, ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சார் சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. வரேன் சார். உள்ள வந்துட்டு என்ன பண்றீங்க? என்னாச்சு சார்? வர்த்திகா எங்க? வீட்டில் தான் இருக்கா. அவ ரூம் எங்க இருக்கு? ரூம் அந்த பக்கம் இருக்கு. கமான், ஆனா என்னாச்சு சொல்லிட்டு போங்க சார். ஒரு நிமிஷம் சார். என்னாச்சு சார்? வர்த்திகா டோர் ஓபன் பண்ணு ப்ளீஸ். சார் நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. வர்த்திகா, நீ ஒரு போலீஸ்காரனோட பொண்ணு. நீ இப்படி பண்ணலாமா? நீ ஏன் சூசைட் பண்ணலாம்னு முடிவு எடுத்த? அமித்தோட போன்ல உன்னோட வீடியோ எப்படி வந்துச்சு? அதுக்கு பதில் சொல்லு. அமித்தோட போன்ல உன்னோட அந்த வீடியோ எப்படி வந்துச்சுன்னு கேட்ட. என்னால உன்னை வந்து பார்க்க முடியாது. இங்க பாரு, நீ வந்து என்ன பார்த்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ இந்த மொபைல்ல தான் இருக்கு, தெரியும்ல? அமித் என்ன ரேப் பண்ணிட்டான். இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல, எல்லாமே போய். நீ தான் போய் சொல்ற. உன் அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ உண்மையை தான் சொல்லி ஆகணும். புரியுதா? சொல்லு, அன்னைக்கு உனக்கு என்ன நடந்துச்சு? ரேப் பண்ணிட்டாங்க. எடுத்துக்க. நான் எங்க அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அண்ணாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே குணால பிடிக்காது. என் அண்ணாவுக்கும் குணாலுக்கும் ரொம்ப பெரிய சண்டை ஆயிடுச்சு. மொபைல் எடுறா, மொபைல் எடுறா, மொபைல் எடு எடு எடு. அதுக்கப்புறமா அண்ணன் அந்த மொபைல் எடுத்துட்டு என்கிட்ட வந்தாரு. அந்த வீடியோவை என்கிட்ட காட்டினாரு. சார், அதுல வர்த்திகா வீடியோவும் இருந்துச்சு.
வர்த்திகா ராகுலோட கேர்ள் ஃப்ரெண்ட். குணால் அப்புறம் ராகுல் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா அடிக்கடி சொல்லுவாரு, அதாவது அதெல்லாம் எப்படி நடந்திருக்கோம், 2 பேரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி 2 பேருக்கும் ஒரே மாதிரி நடக்கும். அண்ணா சொல்லிட்டே இருந்தாரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு. இந்த விஷயத்தை நீ ஏன் முதல்லயே சொல்ல? ஏன்னா அவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனுங்க அந்த வீடியோவை நெட்ல போட்டுருவேன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? சார் 3 பேர் இருந்தாங்க. நான் அன்னைக்கு ராகுல் கூட வெளியே போயிருந்தேன். அப்புறம் அவனுங்க அதுக்கப்புறம் என்ன? அப்புறம் நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன? சார் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ராகுலுக்கும் அந்த பசங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கும் போல இருக்கு. அமித், இப்போ உங்ககிட்ட தானே அந்த ஃபோன் இருக்கு, ப்ளீஸ் அதை டெலீட் பண்ணிடு. அப்பதான் நான் இனிமேலாவது நிம்மதியா வாழ முடியும். வர்த்திகா, என்னால அதெல்லாம் டெலீட் பண்ணவே முடியாது. அதான் இருக்கிற எவிடன்ஸே. இப்பவே நீ என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. வா. உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு தெரியும்ல என் அப்பா போலீஸா இருக்காருன்னு. எல்லாரும் அப்பாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, என்னையும் கிண்டல் பண்ணுவாங்க. நீயே சொல்லு, இப்ப அவங்க கிட்ட இந்த வீடியோவோட காப்பி இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அமித், ஒருவேளை அவங்க இந்த வீடியோவை இன்டர்நெட்ல போட்டு வைரல் ஆக்கிட்டா அப்புறம் என்கிட்ட சாகிறத தவிர வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. பாரு, உன் விஷயத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ அது மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி நம்ம அமைதியா இருந்தோம்னா யாரெல்லாம் அந்த காரியத்தை செஞ்சாங்களோ அவங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீ அவங்களுக்கு இரையாயிட்ட, நாளைக்கு இன்னொரு பொண்ணு பாதிக்கப்படுவா. அமித், எனக்கு உன்னோட லெக்சர்லாம் தேவையில்லை. அமித், என் விஷயத்துல நடந்ததை உன்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. ப்ளீஸ் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடு. கண்டிப்பா முடியாது. அமித் சார், அவர் அதை டெலீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன ரொம்ப நேசிச்சிட்டு இருந்தாரு. அப்படியா? அப்ப ராகுலை காப்பாத்துறதுக்காக தான் நீ அமித் மேல பழிய தூக்கி போட்டியா? ஆமா சார். அப்படின்னா 3 ரேபிஸ்ட். சார், ஒரு கேஸ்லயும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். இவன் சீரியல் ரேபிஸ்டா இருப்பானு எனக்கு தோணுது. இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டை டார்கெட் பண்றாங்கன்னு தோணுது. இதுல இவங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கும் போல இருக்கு. சொல்லுங்க. ராகுல் எங்க? மேல கணபத் ரூம்ல இருக்கான். என்ன விஷயம்? ஓகே காய்ஸ், இன்னைக்கு நைட்டு யார் மாட்டுறாங்கன்னு பார்ப்போம். அவனை சும்மாவே விடக்கூடாது. சரி சொல்லு, நடந்த விஷயத்தையெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். ஆமாம் சார், நாங்கள் எதுவும் பண்ணல. டேய் நாயே, நீங்க எடுத்து வச்சுக்கிற வீடியோ இருக்குல்ல, அதுல உங்க 4 பேரோட மொபைல் லொகேஷன் தான்டா காட்டுது. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி சார் அதெல்லாம் நாங்க எப்படி சார் பண்ணுவோம்? மரியாதையா உண்மையை ஒத்துக்க. அமித்துக்கு விஷயம் தெரிஞ்சதும் நீங்க அவனை அடிச்சு கொன்னுட்டீங்கல்ல சார். அது நீங்க என்ன சார் சொல்றீங்க? அப்ப நீங்க யாரும் எதுவும் பண்ணல சார். உன் மொபைல் கொடு. டேய் குர்ரா, ஒன்று வெச்சன் வை குடு. சார், லாக் பண்ணி வச்சிருக்கான் சார். பாஸ்வேர்டை சொல்றா. சார், நீங்க இது மாதிரிலாம் பண்ண முடியாது சார். எந்த எவிடன்ஸும் எல்லாமே எங்க மொபைல்ல நீங்க செக் பண்ண முடியாது. ஆமாம் சார். எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, முதல்ல உன்னை தொலைச்சு கட்டிடுவேன். TRAB டைப் பண்ணு. அன்லாக் ஆயிடுச்சு சார். சார், அதே பொண்ணுங்களோட வீடியோவை ட்ரெஸ் இல்லாம எடுத்து வச்சிருக்கான் சார். சார், இதுலயும் அப்படி தான் இருக்கு. நாய்களா? ஒழுங்கா அடிக்காதீங்க சார். சார், இன்னைக்கு வரைக்கும் நாங்க 25 பொண்ணுங்களை இப்படி பண்ணியிருக்கோம் சார். சார், அடிக்காதீங்க சார். நாங்கள் உண்மையை சொல்லிடுறோம் சார். அது சார், எங்களில் யாராவது ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவோம் சார். ஏதாவது பொண்ணுங்க கூட
அவங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரேக்கப் பண்ணிக்குவாங்க. நாங்கள் எதிர்பார்த்ததும் அதே தான் சார். அப்ப அமித்துக்கு விஷயம் தெரிஞ்சதும் அவனை அடிச்சு கொன்னுட்டீங்கல்ல? சார் இல்லை சார், நாங்கள் எதுவும் பண்ணல சார். சார் எங்களை நம்புங்க சார், நாங்கள் எதுவும் பண்ணல சார். சார் நாங்கள் எதுவும் பண்ணல சார், எங்களை நம்புங்க சார். சார் நாங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். நீங்க எந்தெந்த பொண்ணுங்களோ ரேப் பண்ணீங்களோ அவங்க அட்ரஸ் கூட எல்லா வீடியோஸும் செக் பண்ணு. சரி சார், இந்த கேங் ரேப்பால இது வரைக்கும் 25 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா யாருமே இது வரைக்கும் ஃபைட் பண்ணல. காவல்துறை அந்த 4 ரேபிஸ்டுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்றதுக்காக எல்லா பெண்களையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. சார் எந்த பெண்களும் முன் வர மாட்டேங்கிறாங்களே. வந்தாலும் சரி வரலனாலும் சரி கிரணோட ஸ்டேட்மெண்ட் வச்சு இவனுங்களை கோர்ட்டில் நிப்பாட்டலாம். குற்றவாளிகளை கைது பண்ணதுக்கு அப்புறமா மீடியாவுக்கு ஓப்பனா எல்லா விஷயங்களும் தெரிய வந்துடுச்சு. செய்திகள்ல இந்த விஷயம் வந்த உடனே போலீஸ்க்கும் இப்போ தலைவலி ஆரம்பிச்சிடுச்சு. கேட்ட திறந்து விடல, நாங்க பாத்துக்கிறோம். சார் அவனை வெளியே விடுங்க. சார் அனுப்புங்க சார் வெளியில. கேக்குறோம்ல சார், அனுப்புங்க சார் வெளியில. ஒரு வழி பண்ணணும். அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். அவனை நாங்க சும்மாவே விட மாட்டோம். முதல்ல அனுப்புங்க சார். நாங்க பாத்துக்கிறோம். சார் 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 வெளியில் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. எனக்கு வர கோவத்துக்கு இவனை நிஜமாவே பப்ளிக் கிட்ட ஒப்படைச்சிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. இல்ல சுனிதா, போலீஸோட வேலையை சட்டத்தை பாதுகாக்கிறது தான். அந்த சட்டத்தை நாம கையில் எடுக்கக்கூடாது. ஆனா எப்படி சார் இவங்களை கோர்ட்டு கூட்டிட்டு போறது? என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி இவனுங்களை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி பொறுக்கிங்க எல்லாரையும் பப்ளிக் கிட்ட ஒப்படைச்சிருங்க. நாங்கள் அவனுங்களை செருப்பால் அடிச்சு பாடத்தை கற்றுக் கொடுக்குறோம். எதுக்கு போலீஸ், எதுக்கு கோர்ட்? அவங்களை எங்க கிட்ட விடுங்க, உயிரோட கொளுத்திடுறோம். அவனுங்களை தூக்கில தொங்க போடுங்க. எங்க எல்லாரும் அவனுங்களை சாவடிச்சிடுறோம். வழி விடுங்க. உயிரோடவே இருக்க கூடாது. பேக் சைடு வழியா இவங்களை கூட்டிட்டு போங்க. உள்ள கூட்டிட்டு போங்க. உள்ள கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போங்க. உள்ள கூட்டிட்டு போங்க. ஏய் ஒரு பக்கம் பலாத்காரத்தை விட ரொம்ப மோசமான கேஸ், இன்னொரு பக்கம் அமித்துடைய கொலை புரியாத புதிராவே இருந்துச்சு. கொலையை யார் தான் பண்ணிருப்பாங்க? ஒருவேளை கொலையை இவங்க தான் பண்ணிருப்பாங்களா, இல்லனா வேற யாராவது பண்ணிருப்பாங்களா? அதுதான் புரியல. இன்வெஸ்டிகேஷன் டைம்ல இந்த பசங்க 24 பொண்ணுங்களோட பெயர்களை சொன்னாங்க. ஆனா 25வது பொண்ணோட பேரை சொல்ல அந்த 4 பசங்களும் ரெடியா இல்ல. போலீஸ் மறுபடியும் இந்த பசங்களோட மொபைலை ரீசெக் பண்ணாங்க. வீடியோவையும் போலீஸ் பார்த்தாங்க. அவனுங்களோட 25வது இறை ஆமா, என்னையும் ரேப் பண்ணிட்டாங்க. அவனுங்க இப்படிப்பட்டவங்க நான் நினைக்கல. அந்த பசங்கள்ல கணபதி இருப்பா நான் நினைக்கல. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவனுங்க இப்படிதான் குறும்பத்தனம் பண்ணிட்டு இருப்பானுங்க. இது குறும்பத்தனம் பண்ற வயசு தானே அத்தை. அப்புறம் சார், கணபதி எங்க வீட்டுல படிக்கிறதுக்காக தான் வந்தான். எங்களுக்குன்னு குழந்தைங்க இல்ல. ஆனா அவனை பார்த்ததும் எனக்கு எங்களுக்குன்னு பிள்ளை இருந்தா எப்படி இருக்குமோ. ஆனா அவனை நான் என் பிள்ளையாதான் பார்த்தேன். ஆனா அவன் என்ன அம்மாவாவே பார்க்கல. இது என்னைக்கு நடந்துச்சு? ஏப்ரல் 13 சாயந்தரம் 4 மணிக்கு. தேதி சாயங்காலம் 4 மணிக்கு இந்த ஆண்டியை ரேப் பண்ணிருக்காங்கன்னா வினோத் அமித்தை கொண்டிருக்க மாட்டான். அமித்தோட மர்டர் இதே நாள் இதே டைம்ல தான் நடந்திருக்கு. அவன் பாடி நமக்கு வெளியில இருந்து கிடைச்சது. இவனுங்க மர்டர் பண்ணல அப்படின்னா வேற யாரா சார் இருக்கலாம்? அந்த அமித் வத்திகாவையும் கிரணையும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கால போலீஸ்க்கு போக சொல்லி. அவங்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. ஒருவேளை அவங்கள யாராவது இவனை கொண்டிருக்கலாம்ல. ஆமால. நீ ஒண்ணு பண்ணு, அந்த 13ஆம் தேதியோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணு. மொபைல் லொகேஷனையும் ட்ரேஸ் பண்ணு. சுமனை பத்தி தெரிய வந்ததுக்கு அப்புறமா காவல்துறைக்கு இந்த ஒரு கேங்கரை பத்தி மட்டும் தெரிய வரல. அமித்தோட கொலையை பத்தின ஒரு க்ளூவும் கிடைச்சது சார். 2 வீட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைச்சிடுச்சு. ப்ளே பண்ணு.
இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ. அது ஏதோ போலீஸ்காரன் மாதிரி தெரியுது. அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணு. சார் என்ன சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அந்த நாசமாக போனவன் ஏற்கனவே என் பொண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். இப்போது நீங்கள் என்னடானா நான் அமித்தை கொலை பண்ணேன்னு சொல்கிறீங்க? என்ன போய் சொல்றியா? அந்த ஃபுட்டேஜை காட்டு. நான் தான் கொன்னேன். ஏய் என்ன சொல்கிற நீ? நான் தான் அவனை கொன்னு போட்டேன். வேற என்னதான் சார் பண்றது? அவன் விடாம என் பொண்ணை தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான் சார். வீட்டுக்கே வந்துட்டான். இப்போ கூட நான் சொல்றதை நீ செய்யலன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த வீடியோவை நானே வைரல் ஆக்கிடுவேன். அவன் என்னம்மா சொல்லிட்டு போறான்? வர்த்திகா, அவன் என்ன சொல்லிட்டு போறான்? அவன் கையில அந்த வீடியோ இருக்கும்மா. என்ன வீடியோ? என் உடம்புல ஒட்டு துணி இல்லாத வீடியோ. அவன் அதை வைரல் பண்ணிடுவேன்னு சொல்றான். அப்பதான் நான் நினைச்சேன் அவனை கொன்னுட்டு ஒரேடியா இந்த கதையை முடிச்சிடலான்னு நினைச்சேன். நீ உள்ள போ, போடி உள்ள. அப்புறம் வர்த்திகா ஃபோன்லேருந்து நான் கால் பண்ணேன். அவுட் ஆஃப் சிட்டியில் யாருமே இல்லாத இடத்துக்கு வர சொன்னேன். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அமித் ரொம்ப நல்ல பையன். அவன் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ண நினைச்சிருக்கான். போய் சொன்னது உங்க பொண்ணுதான். வர்த்திகா கிரண் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க அவன் நினைச்சிருக்கான். அவனை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்காம அவனையே தண்டிச்சிருக்கீங்க. அவனை கொலை பண்ணிருக்கீங்க. குமுத்துக்கு அமித கொன்ன குற்றத்துக்காகவும் சுனிலுக்கு எவிடன்ஸ் அழிக்க முயற்சி பண்ணதுக்காகவும் 2 பேருக்கும் தண்டனை கிடைச்சது. 25 பெண்களை பிளாக்மெயில் பண்ணி ரேப் பண்ணதுக்காக இந்த 4 பேருக்கும் சரியான தண்டனையை அரசாங்கம் கொடுத்துச்சு. இந்த கேஸை எப்பவோ சால்வ் பண்ணிருக்கலாம். பாதிக்கப்பட்ட பெண்கள்ல இருந்து யாராவது ஒருத்தர் வெளியில தைரியமா உண்மையை சொல்லியிருந்தா மட்டும். நாமளும் நம்ம சமுதாயமும் இந்த மாதிரி பெண்களுக்கு தைரியம் கொடுத்தாகணும். யாருக்கும் எதுக்கும் பயப்படாம அந்த பெண்கள் தைரியமா வெளியில வரணும். இங்க எதுவுமே உங்க தப்பு இல்லைன்னு நாம தான் அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். ராட்சசர்களோட முகமூடியை கிழிக்கிறதுக்கு பெண்கள் தான் தைரியமா வெளியில வரணும். காதல், நட்பு இதெல்லாம் ரொம்ப அழகான உறவுகள். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் கூட இந்த மாதிரி ஒரு அஃபேர் உருவாகிறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி பெண்கள் தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாகணும். ப்ரொஃபைல் பிக்சர்ல நல்ல போட்டோ வைக்கிறவன் ஒரு நல்லவனா இருக்கானான்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. அதனால தான் சொல்றேன், ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடை பெற்றிருக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் கிரைம் பேட்ரோலோட இன்னொரு புது எபிசோட்ல. எப்பவும் போல ஒரே நியூஸா சொல்றேன், எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஞாபகம் இருக்கட்டும், நமக்கும் குற்றத்துக்கும் இடையில இருக்கிறது ஒரு நூல் இழை கேப் தான். நீங்க எவ்வளவு அலர்ட்டா இருக்கீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. சோ பி சேஃப். ஜெய் ஹிந்த்.